ஹாய் ஹலோ வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பார்ட் டைம் ஒர்க், அதாவது வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஃபோன் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃபோனில் ஒரு இன்டர்நெட் நாலேஜ், அதாவது ஒரு இமெயில் அனுப்ப தெரிஞ்சோ, இல்லை ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சது, போஸ்ட் பண்ண தெரியுது ஒரு இமேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த ஒர்க்கு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இதில் ஃப்ரீ ஜாயினிங் தான். நீங்கள் இந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் வாய்ஸ் பண்ணுங்கள். இதை பற்றின அப்டேஷனை இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த கம்பெனியை பற்றின அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன். இதை பற்றின அப்டேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு டெலகிராம் குரூப்பில் அட்மின் சார் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் யூடியூப்லேயும் இந்த விஷயத்தை பற்றி மற்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் தெளிவாகவும் சிம்பிளாகவும் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாய்ஸ் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாயினிங் தான். நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தான். ஸோ அது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ இதில் யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. நானும் உங்களை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு கீழே இருக்கவங்களும் யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. அண்ட் எஸ்பிஓட அப்டேஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை, ஸோ பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலை, அப்புறம் நிறைய பேர் பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங், கமெண்டரை கண்டக்ட் பண்ணணும், அப்புறம் ரிட்டர்ன் அமௌண்ட்டுக்கு சில ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது நம்ம அடுத்தடுத்து சொல்லுவாங்க, அப்டேஷன் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஸோ ஒரு பிளான் வெரிஃபிகேஷன் கம்பெனியோட அப்ரூவ்டு அப்படிங்கிற போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு என்கொயரி வச்சுருக்காங்க. அந்த என்கொயரிக்கு கிட்டத்தட்ட நம்ம கம்பெனியில் 16 நபர்கள், அதாவது நமக்கு முன்னாடி சேர்ந்தவங்க இருப்பாங்கள்ல, கமாண்டர்ஸ், அவங்களாம் போயிருக்காங்க. போயிட்டு அந்த டிஎஸ்பி, அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் கேள்விகள், நிறைய என்கொயரிகள்னு கேட்பாங்கள்ல, இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 7லேருந்து 8 பக்கம் வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் கேள்விகள் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரும் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கம்பெனியில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க, ஃபஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட்ஸ், அதாவது நம்ம யார், என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம இதில் எப்படி ஜாயின் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கீங்க, என்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓரளவு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே காமனாக பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க டிஎஸ்பிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி நீங்கள் இப்படி ஒரு மக்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போகும்போது கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு எந்த தடையும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக லீகலாக எஸ்பிஓ எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியில் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நான் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனி லீகலாகவும் சரி, ஒரு நேர்மையான விஷயத்துலையும் சரி கரெக்டாக இருக்கணும். அது நமக்கு எந்த சமயத்துலையும் ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி போயிட்டோம்னா அவங்க நமக்கும் அதே மாதிரி தான் செய்வாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே நமக்கு அவசரமாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது, காத்திருந்து கிடைக்கிதுன்னா அது கண்டிப்பாக பெரிய லெவலில் நம்மளை கொண்டு போகும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதில் எத்தனை பேர் இந்த வீடியோவில் இதில் ஜாயின் பண்ணவங்க ரீஃபண்ட் கேட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ வேற ஒரு ஃபோன் நம்பர், வேற ஒரு ஐடி, வேற ஒரு பேன் கார்டு, வேற ஒரு இமெயில் ஐடி, அது மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு மனசங்கடத்துலையும் ஸோ ஒரு கோவத்துலையும் இந்த விஷயத்தை எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த அப்ரூவ்டு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்லேருந்து செக்டார்லேருந்து நமக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப ஓகே, இந்த கம்பெனி நம்ம நம்பி இதில் ஒர்க் பண்ணலாம். ஒரு 15 வருஷத்துக்கு இதில் அவரே சொல்லுவார், அட்மின் சாரே, கண்டினியூவாக நம்ம ரன் பண்ண போகிறோம், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் வாங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்ரூவல் வந்துடும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நாள் 15 நாளில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு.